பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் வார்த்தை தெளிவாக சொல்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று. தண்டனை வரப்போகிறது. ஒழுக்கத்தோட நீதியோட நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அதற்கு ஒரு பலன் உண்டு. அதே தானே கீழ்ப்படியாமையில இருக்கும்பொழுது அதற்கும் ஒரு பலன் வரும். நமக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கிடைத்ததுன்னு சொல்றோம். அந்த ரட்சிப்பை எப்படி பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும்? நமக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பை நம்ம தினந்தோறும் அதை குறித்து மேன்மை பாராட்டணும். தேவனுடைய அன்பை குறித்து மேன்மை பாராட்டணும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்தம், அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தம் கொடுத்திருக்கிறார். அனுதினமும் அந்த பரிசுத்தத்துல இன்னும் நம்ம வளரணும். கர்த்தருடைய வார்த்தையில வளரணும், நற்சாட்சியில வளரணும். இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சபைக்குள்ள ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. நமக்குள்ள ஜெப வாழ்க்கை பெருகி இருக்கணும். சபை கூடுதலுக்கு நீங்க வரணும். சபை தான் உங்களை சுத்திகரிக்கும். சபையில கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை சுத்திகரிக்கும். சபைக்கு நீங்க வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களை பூர்ண புருஷர்களாய் மாற்றும். இந்த உலகத்துக்கு ஏற்றவர்களாய் அல்ல, பரலோக பிரஜைகளாய், பரலோகத்துக்கு ஏற்ற பூர்ண புருஷர்களாய் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மாற்றுகிறது. அதற்காக தான் உங்களுக்காக ஒரு மேய்ப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? இல்ல அந்த மேய்ப்பனுடைய வார்த்தையை எத்தனை பேர் கனப்படுத்துகிறோம்? இன்னைக்கு அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த மேய்ப்பன் கிட்ட தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். அவர் உங்களை குறித்து என்னவாய் சாட்சி கொடுப்பார்? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்தாத அனுபவம் இருக்குமாயில் தயவு செய்து எதிர சரியில்லைன்னு பார்த்து அதை சரி செய்து கொண்டு ரட்சிப்பை பூர்ணப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுவோம். அப்பொழுது அவர் வருகையில நம்ம அனைவரையும் நினைவு கூறுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless.